ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சாண்டி விலாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி நான் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான். அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதில் என்னென்ன சொதப்பல்லாம் நான் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேன். எனக்கு மட்டும்தான் அந்த ரிஸ்க் நான் எடுக்க போகிறேன். ஸோ வேறு யாருக்குமே கிடையாது. ஸோ எப்படி பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் பண்ணலாம், எவ்வளோ குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி தூக்கி கொண்டையை போடுங்க. ஃபஸ்ட்டு கொண்டை போட்டாச்சு. நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், வேறு லெவலில் பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுக்கு எப்படி இருக்குங்கிற ரியாக்ஷனையும் நம்ம பார்க்குறோம். மக்களே, ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சம் சிக்கன், எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 200 கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். இது ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நான் நைட்டே வாங்கி ஃப்ரிட்ஜில் தயிர் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ஆப்வியஸாக இந்த ஸ்டெப் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகு, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையுமே நான் போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை வறுத்துட்டு அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்போது 2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன்ஸை நான் ஆட் பண்ணிடுறேன். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வதங்கிருச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் புதினாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டாகவும் போடலாம், இப்படியும் போடலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி சாதமா சிக்கன் பிரியாணியான்னு கடைசியாக தான் தெரியும். நான் கல்லுப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ அளவுன்னு கேட்டால் கொஞ்சோண்டு, சும்மா கையில் எடுத்து போடுங்க. பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான், பேக்கெட்லாம் எதுவுமே இல்லை. சாரி கைஸ், அது மஞ்சத்தூள் இல்லை, மிளகாத்தூள். வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். நான் 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன்லேயே தயிர் போட்டிருக்கோம். ஸோ இது தேவையில்லை. வேணும்னா நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டாச்சு. கிண்ட வேண்டியது தான். மக்களே, பார்க்குறதுக்கே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசனை கமகமான வருது. பார்ப்போம். மக்களே, இந்த சிக்கன் 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுற வேண்டியது தான். மக்களே, அரிசியை போட்டாச்சு. நான் ஒரே 1 டம்ளர் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். 1 டம்ளர் தான் அரிசி எடுத்தேன். இந்த 1 டம்ளர் தான் நான் அரிசி எடுத்தேன். இதே டம்ளரில் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுதான் கணக்கு, அவ்வளோதான். கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியலனா சும்மா இதை எடுத்து அப்படியே லிக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை விசில் போட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. அவ்வளோதான் மக்களே, கொதி வந்துருச்சு. நான் கொஞ்சோண்டு லெமன் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் தான். யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை வச்சு அப்படியே நசுக்கி விட்டாதீங்க. 2 ட்ராப்ஸ் போதும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு லெமன், நெய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மக்களே, அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. நான் ஃபுல்லாக குறைச்சிட்டு விசில் போட்டுட்டேன். 1 விசில் வரணும். வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே. ஸ்லோலே வச்சு 1 விசில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் வச்சு பிரியாணி ரெடி. வேறு லெவலில் வந்திருக்கு. சாப்பிட வேண்டியது தான். மக்களே, என்னாலே நம்ப முடியல. ரொம்ப நல்லா வந்திருக்கு.
சாப்பிட்டு பார்ப்போம். மக்களே, பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி வேகிறதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட்டு ட்ரையே ரொம்ப நல்லா வந்திருக்கு. குழையில ஆக்சுவலி லைட்டாக வேகணும், ஒரு 5% வேகணும். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. என்னாலே நம்ப முடியல நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேங்கிறத. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து ஒரு குக்கு, ஒரு செஃப் நல்லா பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. சமைக்கவே தெரியாத நான் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அது வந்து எனக்கு குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே சொல்லுங்கள். இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் பண்ணுற எல்லா குக்கிங், ஸ்கின் கேர் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ see you on next video. Bye.